அஸ்ஸலாமு அலைக்கும் ஷே. வாலைக்கும் சலாம். வாங்க அக்பர் பாய். ஷே, உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும். கேளுங்க, என்ன விஷயம்? நான் நேத்து வெளியே போகும்போது பாதையில சின்ன பை கீழே கடந்து எடுத்தேன். அதுல கொஞ்சம் பணமும் சில நதைகளும் இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப பண கஷ்டம், அதனால அத நானே வச்சிக்கலாமான்னு யோசிச்சேன். உங்க கருத்து என்ன? அத நானே வச்சிக்கலாமா, இல்ல எத்தீம்கானாவுல கொடுத்துடணுமா, இல்ல பள்ளிவாசல்ல ஒப்படைக்கணுமா? ஷே, நீங்க சொன்ன எதையும் செய்யக்கூடாது. முதல்ல நீங்க கண்டெடுத்த பைய பத்தி எல்லார்கிட்டையும் தகவல் தெரிவிக்கணும். பொருளுக்கு சொந்தக்காரர் வந்து வாங்கி போற வர காத்திருக்கணும். அந்த காத்திருப்பு 1 வருஷம் வரை இருக்கணும். அதற்கு பின்னாடி நீங்க அதை நீங்களே எடுத்துக்கொள்ளலாம் அல்லது தர்மம் செய்துவிடலாம். அது உங்க விருப்பம். ஏன் ஷே, இப்படித்தான் பண்ணணும்னு மார்க்கெட் சட்டம் இருக்குதா என்ன? ஆமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதைத்தானே நான் சொல்ல முடியும். நானா கற்பனையில சொல்ல முடியுமா என்ன? சைத் பின் காலித் அல் ஜுஹானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்று இருக்கு. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கண்டெடுக்கப்பட்ட பொருளை பற்றி கேட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் பையையும் அதாவது உரையையும் அதன் முடிச்சையும் அதாவது மூடியையும் அடையாளம் பார்த்து வைத்துக்கொள். பிறகு ஓராண்டு காலத்திற்கு அதை பற்றி அறிவிப்பு செய்து கொண்டே இரு. அதன் உரிமையாளர் தேடி வந்தால் கொடுத்துவிடு, இல்லையேல் உன் விருப்பப்படி அதை பயன்படுத்திக் கொள்ளுன்னு சொல்லி இருக்காங்க. அந்த மனிதர் வழிதவறி வந்த ஆட்டை என்ன செய்வதுன்னு கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது உனக்குரியது அல்லது உன் சகோதரனுக்குரியது அல்லது ஓநாய்க்கு உரியதுன்னு சொன்னார்கள். அந்த மனிதர் வழிதவறி வந்த ஒட்டகத்தை என்ன செய்வதுன்னு கேட்டார். அதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனக்கும் அதற்கும் என்ன தொடர்பு? குடிப்பதற்கு அதனுடன் அதன் தண்ணீர் பையும் அதாவது திமிலும், நடப்பதற்கு அதன் கால்குளம்பும் உள்ளது. அதை அதன் உரிமையாளன் சந்திக்கும் வரை அது நீர்நிலைக்கு செல்கிறது. அங்கு தண்ணீர் குடித்து தாகம் தணித்துக் கொள்கிறது. மரத்திலிருந்து அதன் இலைதழைகளை தின்கிறது. அதை பற்றி நீ ஏன் கவலைப்பட வேண்டும்னு கேட்டாங்க. ஓ, இதுல இவ்ளோ விஷயம் இருக்கா ஷே? இவ்ளோ தெளிவா புரியும்படி சொன்னதுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைர் ஷே. நல்லது அக்பர் பாய், தொழுகைக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சரி ஷே, நானும் கிளம்புறேன். வாலைக்கும் சலாம்.